அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இன்றைக்கி குடல் சார்ந்த பிரச்சனையும் அதனால் பாதிப்பு ஏற்பட்டு பேதி அதிகமாக போனதுனாலையும் முக்கியமாக சிறு குழந்தைகளுக்கு பேதி அதிகமாக போச்சுன்னா உடனே பயந்துக்கிட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கெலாம் போகும். எந்த காரணத்தை கொண்டையும் பயப்பட வேண்டாம். அதில் கிராமத்தில் இன்றைக்கும் நம்முடைய வசம்பு வாங்கிட்டு அதை கருக்கி ஒரு அரிசி அளவுக்கு தேனில் கொடுக்கலாம். அதே இதை நம்ம பாரம்பரியத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதரும் ஒரு பெண் அம்மாவும் ரொம்ப எளிமையாக குணம் வைக்கிடுவாங்க. அதாவது வசம்பை ஒரு நம்ம கல்லுப்பு தண்ணியில் கரைச்சிக்கிட்டு ஒரு வெள்ளை துணியை அதில் நல்லா நனைச்சி அந்த வசம்பை சுற்றி வச்சிடணும். அதுக்கு பிறகு அது உணர்ந்த பிறகு ஒரு கம்பியில் குத்தி நம்ம அதை கறி அடுப்பில் வச்சு நம்ம சுட்டுக்கிடணும். அதாவது இந்த நல்லா கருகிடணும். துணியெல்லாம் அந்த உப்புக்கு மேலே கருகி உள்ளே இருக்கிற வசம்பும் கருகிடும். அப்படி கருகின வசம்பு அதிகமான குணத்தை தரும். இதை அந்த அம்மா எப்போயுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம சாதாரணமாக வசம்பை சுட்டு கறியாக்கிறத விட அந்த உப்பு கரைசலில் துணியை நனைச்சி அது பிறகு சுற்றி அதை காய வச்சு அது பிறகு ஒன்று சுடலாம், அல்லது சும்மா ஒரு 2 அருவில் லேசாக புடம் போட்டு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தது நம்ம சிறு குழந்தைகளுக்கு தேனில் கொடுத்த உடனேயே ஒரே வேளையிலேயே சரியாயிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரும்பாலும் அதாவது கஞ்சி தண்ணி மாதிரி, அதாவது எளிமையான உணவை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதே பெரியார்களுக்கு அது மாதிரி பேதி அதிகமாக போச்சுன்னா எந்த காரணத்தை கொண்டையும் பயப்பட வேண்டாம். 2 அரிசி அளவுக்கு தேனில் கொடுத்துடணும். கொடுத்த உடனே நின்றுடும். இல்லை இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் ஓமமும் வறுத்து வச்சுக்கிட்டு இந்த ஓமமும் அந்த வசம்பையும் சேர்த்து நம்ம கொடுக்கலாம். உடனே குணமாயிரும். சரி, குணமாச்சு. ஏற்கனவே ஒரு உடம்பு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு ரொம்ப டயர்ட்னஸாக இருக்குது, களைப்பாக இருக்குது அப்படின்னா இப்போ என்ன செய்வாங்கன்னா ஆஸ்பத்திரியில் போய் குளுக்கோஸ் ஏற்றுவாங்க. அதையும் ஏற்ற வேண்டாம். உடனேயே கொஞ்சம் எலுமிச்சம்பழம், உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, அதில் கொஞ்சம் மிளகு போட்டு நல்லா தண்ணி நல்லா ஊற்றி நல்லா ஆற்றிக்கங்க. நல்லா குடிக்கிறதுக்கு நல்லா இனிப்பாகவும் இருக்கும். உடனேயே அதாவது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக 2 மடக்கு 3 மடக்கு குடிச்சிட்டே வாங்க. இந்த தண்ணி தாகம் சரியாக போய் உடனேயே குளுக்கோஸ் ஊற்றுனதை விட அதிகமான உடம்பு தெம்பு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் கொடுத்த மருந்து. அதாவது எலுமிச்சம்பழச்சாறு, தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவு சர்க்கரை, கொஞ்சம் லேசாக மிளகு போட்டு நல்லா தண்ணி வச்சுக்கிட்டு குடிச்சிங்கன்னா அந்த வாந்தி எடுத்ததுனாலையோ அல்லது பேதி அதிகமாக போனதுனாலையோ உடம்பு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது உடனே சரியாக போகும். இப்படி எளிமையான மருத்துவம்லாம் கிராமப்புறத்துலேருந்து இப்போ அழிஞ்சிக்கிட்டு வருது. நம்ம எடுத்தாலும் ஊசி மாத்திரைன்னு போய்கிட்டே இருக்கோம். நம்ம பாரம்பரியத்தை வெளியே கொண்டு வரணும்னு நம்ம மாதாந்திர நிகழ்ச்சியும் நடத்திக்கிட்டே வரோம். அதனால் நம்ம நிகழ்ச்சியை கலந்துக்கங்க. இன்னும் இது போல் நிறையா நிகழ்ச்சி நம்ம வீடியோலையும் நம்ம போட்டுகிட்டே வருவோம். அது நீங்கள் நம்ம படித்தது மட்டும் இல்லாமல் அனுபவத்தில் நம்ம கொண்டு வரணும். முதல்ல நம்ம வீட்டுகளுக்கு நம்மளே செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம மற்றவங்களுக்கும் செய்யலாம். அதனால் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நிறையா பாரம்பரிய மருந்துகளை பற்றி சொல்ல போகிறோம். நன்றி, வணக்கம்.